Hi friends, welcome to Creative Aari Works. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைன் தான் எப்படி பண்ண போகிறோன்னு நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். நான் அந்த டிசைனை பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 7 petal ஃப்ளவர் இது. சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பீட் வந்து பேர்ல் பீட், கொஞ்சம் பெரிய சைஸ். ஃப்ளவரோட சென்டரில் பார்த்த உடனே நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அதை நான் ஆரியில் லோட் பண்ணிவிட்டு ஃப்ளவரோட அக்யூரேட் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வந்து பிரைட் கோல்டன் கலரில் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த பேர்ல் பீடில் சுற்றி ஒரு லேயர் போட போகிறேன். என்னோடய ஆரி நீடியில் நான் சுகர் பீட்ஸை மொத்தமாக லோட் பண்ணியிருக்கேன். 3 பீட்ஸாக வந்து அதில் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அந்த சென்டர் லுக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸாக போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பெட்டல்ஸோட பார்டர் போடுறோம். சுகர் பீட் வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு பெட்டல் போட்டிருக்கேன். செகண்ட் பெட்டல் போட்டுட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. தேர்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப் மாறாமல் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே சுகர் பீட்ஸ் வச்சு அதோட அவுட்டர் லேயர் ஃபில் பண்ணுறோம். நீங்கள் வந்து அந்த கார்னர் டிப்பு வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட குறையாமல் அதை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்டோன் செயின் எடுத்துக்கிறேன். இது கோல்டன் கலர் ஸ்டோன் செயின். அந்த ஃப்ளவரோட சுகர் பீடுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இதை ஃப்ளவரோட இன்சைட் லேயரில் போடுறேன். ஆல்ரெடி 2 பெட்டல்ஸுக்கு போட்டிருக்கேன். தேர்ட் பெட்டலில் நான் இப்போ வச்சுருக்கேன். நார்மல் ஆரி நீடில் கிளாத் கலர்லேயே நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். கரெக்டாக பெட்டலோட அவுட்டர் சுகர் பீடை ஒட்டியே இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இந்த லுக்கு வந்து அழகாக கிடைக்கும். கேப் இல்லாமல் நல்லா ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க செயினை அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். மேபி பத்தாமல் போச்சுன்னா லுக்கு வந்து அழகாக இருக்காது. திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். முடிச்சாச்சு. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா செயினை வந்து இப்போ கட் பண்ணலாம். நான் இந்த ஸ்டோன் செயினை எல்லா பெட்டல்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். நான் ஒரு 2 லீஃப்க்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம தேர்ட் லீஃப்க்கு எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். லோடிங் ஸ்டிச் வச்சு தேர்ட் லீவ்ஸோட சென்டரை ஃபில் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் கலர் சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்க கலரில் ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணோன்னா சாரியோட லுக் வந்து பெட்டராக கிடைக்கும்.
ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் எல்லா லீவ்ஸையும் ஃபில் பண்ணி உங்களுக்கு இதோட லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வச்சு உள்ளே இருக்க லேயர் ஆஃப்டர் ஸ்டோன் செயின் நான் இது கொடுக்க போகிறேன். ஒரு 2 லீவ்ஸுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது 3rd லீவ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி ஃபில் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஒரு 3 பீடாகவே வச்சு உள்ள ஸ்டோன் செயினுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாகவே இதை ஸ்டிச் பண்ணுறேன். இதுலேயும் அந்த ஷார்ப் ஏஜ்லாம் மாறாமல் அழகாக அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எல்லா பெட்டல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது லாஸ்ட் பெட்டல். ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஃப்ளவர் மோட்டிவ் ஃபினிஷ் ஆயிரும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முடிச்சாச்சு. ஃப்ளவர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும்.